ஹாய். ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏரியாங்க. எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை நம்ம எப்படி செக்யூர் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் ஒரு வெப்சைட் இருக்குன்னா ஒரு வெப்சைட்ல இருந்து டேட்டாவெல்லாம் எடுப்பாங்க. அந்த வெப்சைட்டை பிரேக் பண்ணுவாங்க, சர்வரை ஹேக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு வெப் சர்வர்னா என்ன? ஒரு சர்வர்னா ஒரு டேட்டாவை எனக்கு தரது தான் சர்வருங்க. நம்ம ஒரு வெப்சைட் தயாரிக்கிறோம்னா அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல போட்டுருவோம், சரிங்களா? அங்க இருந்து எல்லாருக்கும் அந்த வெப்சைட்டை பார்க்க முடியுங்க. அதுதான் வெப் சர்வர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ கோடாடி மாதிரி கம்பெனிஸ் இருக்குங்களா, அதுதான் வெப் சர்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த வெப் சர்வர்ல நிறைய நிறைய வல்னரபிலிட்டி இருக்கும், சரிங்களா? அந்த வல்னரபிலிட்டி மூலமா என் வெப்சைட்டை அட்டாக் பண்ணி அந்த சர்வரையே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. என் வெப்சைட் மூலமாக என் சர்வரையே அட்டாக் பண்ணி அந்த சர்வர்கள் நுழைஞ்சி அதுக்குள்ள வேற ஏதாவது வெப்சைட் வந்து அதெல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. நிறைய நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. இதுதான் வெப் சர்வர் ஹேக்கிங்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா நான் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு வெப்சைட் நேம் எடுத்துக்கிட்டேன். அந்த வெப்சைட் நேம்ல இருந்து அதனுடைய ஐபி அட்ரஸை எப்படி கால்குலேட் பண்றாங்க, சரிங்களா? இது பியூர்லி செக்யூரிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. செக்யூரிட்டி ப்ராஜெக்ட்னா நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா அந்த கம்பெனியோடைய வெப்சைட்டையும் வெப் சர்வரை எப்படி காப்பாத்துறதுன்றதுக்கான ஒரு ப்ரிவென்ஷன் டெக்னிக் தான் நான் சொல்லி தரேங்க இந்த ப்ராஜெக்ட்ல. கம்ப்ளீட்டா வெப் சர்வர் எப்படி ஹேக் பண்றாங்கன்னு நம்ம பார்ப்போங்க. இதுல இனிஷியல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்ல இருக்கிற அதை வச்சு அதனுடைய ஐபி அட்ரஸ் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஐபி அட்ரஸ்னா என்னன்னு என்னோட விக்கிடிகி கோட்ல போய் பாருங்க. நான் அதுக்கான வீடியோஸ் பண்ணியிருக்கேன், போய் பாருங்க. வெப் சர்வர்னா என்னன்னு நான் போட்டிருப்பேன், பாருங்க போயிட்டு. தமிழ்லயும் நான் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா பாருங்க, ஓகேவா? ஸோ ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேங்க. ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சு அடுத்த லெவல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ் மூலமா அந்த சர்வருக்குள்ள நுழைஞ்சி வேற இதெல்லாம் வெப்சைட் இருக்குன்றதை எடுத்துட்டு வந்துடுவேன், சரிங்களா? இதுதான் ஒரு மாடியூலா நான் பண்ணியிருக்கேங்க, சரிங்களா? இது எப்படிலாம் நடக்குது, எப்படி அந்த கோட் எழுதுறாங்க அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க, சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா லைக் ப்ரோட்டோகால்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் லைக் gmail.com அடிக்கிறேன். ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் என்கிட்ட என் ப்ரௌசிங் சென்டர்ல இருக்கிற என் கம்ப்யூட்டர்ல இருந்து போகுது இல்லைங்களா வெளியில. அந்த ரெக்வஸ்ட் எதன் மூலமா போகுதுன்னா ஏதோ ஒரு ப்ரோக்ராம் மூலமா போகும். அது பேர் தான் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்வர்ல என்ன ப்ரோட்டோகால் பயன்படுத்தி இருக்காங்கன்றதையும் நான் எடுத்துருவேன். அது எப்படி எடுக்கிறாங்க, என்ன ப்ராசஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ரெண்டாவதா பார்க்க போறோம், சரிங்களா? மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்வரோட டீடைல்ஸ், சரிங்களா? வெப் சர்வரை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு வகைகள் இருக்குங்க. அப்பாச்சி சர்வர்னு சொல்லுவாங்க, டாம் கேட் சர்வர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்ன சர்வர், அந்த சர்வரோட வெர்ஷன் என்ன, சரிங்களா? அது என்ன டெக்னாலஜி அந்த வெப்சைட்டை தயாரிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த சர்வர் என்ன கேப்பபிலிட்டி இருக்க ஒரு சர்வர், என்ன லாங்குவேஜ் அதுல இருக்கு, இது எல்லாத்தையுமே நீ அமெரிக்காவோ இல்ல எந்த கண்ட்ரியா இருந்தாலும் அந்த கண்ட்ரியோட சர்வரோட மொத்த சரித்திரத்தையும் தூக்கிடும். அதுக்கு எந்த மாதிரி கோட்லாம் எழுதுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 65,535 போர்ட் இருக்குங்க. சார் போர்ட்னா என்ன சார்னா இப்போ நான் இருக்கேன், இது என் கைங்க, இந்த கையில இருந்து நான் ஏதோ ஒன்று தரேங்க. ஸோ ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து எதன் மூலமாக அந்த ரெக்வஸ்ட் போதோ அதான் போர்ட்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ 65,000 அப்ராக்சிமேட்டா 65,000 போர்ட் இருக்கு. இதுல எந்த போர்ட் எல்லாம் வல்னரபிள், எதன் மூலமா அந்த சர்வருக்குள்ள ஒருத்தர் நுழைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற எந்தெந்த போர்ட்லாம் ஓப்பனா இருக்குன்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோங்க. இது எல்லாத்தையுமே கன்சால்டேட் பண்ணி வெப் சர்வர் ஹேக்கிங் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நான் இப்போ தந்திருக்கேங்க. இதுக்கான கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன்ஸுங்க, ஃபுல் ப்ராஜெக்டும் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா பாருங்க, இது செஞ்சு பாருங்க. ஒரு கம்பெனிக்கு நீங்க போகும்போது இந்த வெப் சர்வர் ஹேக் பண்ண முடியாத மாதிரி ஒரு டெக்னாலஜி நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா, அதை ப்ரிவென்ட் பண்ணீங்கன்னா அதோட ஒரு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் உருவாகவே முடியாது. கண்டிப்பா இதை பயன்படுத்துங்க. ஐ வாண்ட் யூ டு பி a security specialist. Thank you.